சரியான லூஸ். சரி ஆரம்பிச்சிருச்சு. திங்கக்கிழமை இது மாதிரிலாம் சிரிக்கூடாது. ஓகே, ஸோ இட்ஸ் கோனா பி சீரியஸ் பண்ணு. ஆக்சுவலா வந்து எதுக்கு இந்த கால் அப்படின்னா, ஜென்ரலா we have did lot about optometry, like different topics. இப்போ ஜென்ரலா டிஸ்பென்சிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பென்சிங் we had a subject in optometry, பட் அது எப்படி அப்ளை அப்படின்றது we are not sure. லைக் நானுமே வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் optometry when I came into an field, நமக்கு சொல்லி கொடுத்ததும் இங்க இருந்ததும் பார்த்தா அப்படின்னா இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு இன்சைட் இருக்கும், பட் இதுதான் அதான் அப்படின்ட்டு, பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது, பட் வி டோன்ட் நோ வேர் டு அப்ளை வாட் அப்படின்றது. ஸோ இந்த கால் எதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது எல்லாமே எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றது, வாட் எவர் வி ஹவ் ஸ்டடிட், வாட் எவர் பாயிண்ட்ஸ் வி ஹவ் கவர்டு இந்த 3-4 இயர்ஸ் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை ஆப்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது இன் டே டு டே ஆப்டோமெட்ரிக் ப்ராக்டிஸ் அப்படின்றதான் வந்து இந்த கால். ஆக்சுவலாக இதை வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். மோரோவர் பார்த்தா அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ஆன்லைன் செஷன்ஸ் ஆஃப்டர் திஸ் கோவிட் நடந்துட்டு இருக்கு. பட் எவ்ரி திங் இஸ் லைக் கிளாஸ் ரூம் செஷன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டே இருப்பாங்க, அண்ட் எவ்ரி ஒன் வில் லைக் லிசனிங் டு இட், அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, தே மைட் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின்ஸ். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு 10 to 20 minutes தான் மேக்ஸிமம் somebody can listen to one particular topic. அதுக்கு மேலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா will not be able to listen continuously. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருந்தால் எஸ் ஸ்பீக், பட் ஆப்டோமெட்ரின்னு வரும்போது ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியல. அன்லெஸ் ஏன்னோ ரொம்ப அது மாதிரி ஃபுல்லாக ரிசர்ச் பிஹெச்டி அப்படின்னு இருக்கவங்க மேபி ஒரு வச்சா கூட வந்து கவனிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ இட் இஸ் நாட் கோன் ஹேப்பன் இப்போ. ஸோ அதனால வந்து what we felt is like we'll be throwing some topics every day in for a week. Like இன்னைக்கு வந்து நம்ம மாடர்ன் டே டிஸ்பென்சிங் சூஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் சரி ஓகே ஐ டேக் அப்படின்ற மாதிரி ஐ மாடரேட் பண்ண மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு டாபிக் வில் பி டிஸ்கஸிங் இயர். ஸோ என்னன்னா வாட் எவர் பாயிண்ட்ஸ், ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கலாம். இப்போ லெட்ஸ் ஒரு நம்ம வந்து கேட்ராக்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்த கேசஸ் இருக்கலாம். யூஸ்வலாக வந்து கேட்ராக்ட் கிரேட் 1, கிரேட் 2, நியூக்ளியர் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பெருசாக வந்து ஐ மீன் போயிருக்க மாட்டோம். இல்லை ஒரு கேட்ராக்ட் வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து வாட் இஸ் த பெஸ்ட் சர்ஜரி, வாட் ஆர் த சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், இல்லை அவங்க அதுக்கப்புறமா என்னென்ன கிளாஸஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருசாக வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இட் வில் பி லைக் அ டிஸ்கஷன் ஒன்லி. ஸோ ஒரு பாயிண்ட் டக்குன்னு சொல்லணும்னு தோணுதுன்னா யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் டில் வி வில் பி அன்மியூட்டிங். ஸோ அதை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வி ஆர் பிளானிங். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் வி ஹோப் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா எவ்ரி ஒன் வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி வந்து ஒரே மொனாட்டனஸாக இருக்குது பேசுறது கேட்குற மாதிரி. ஸோ ஒரு டாபிக் நம்ம இந்த வீக் கொடுக்குறோம் அப்படின்னா மேபி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இங்கே உங்களோட பாஸ்ட்ல இருந்து ரெக்கலெக்ட் பண்ணலாம். ஏதாவது மீட் ஹேப்பன், இல்லை இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும் போது ஏதாவது சிச்சுவேஷன்ஸில் பார்த்துருக்கலாம். அது நீங்கள் எங்கேயாவது படிச்சு நோட்ஸ் கூட இருக்கலாம், சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இட் வில் பி லைக் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு செஷனாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், கலெக்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கும். வேர் வில் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் இட் யூனோ இன் டே டு டே ஆப்டோமெட்ரிக் ப்ராக்டிஸ் தான். ஸோ அட் த எண்ட் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் இன் த பாஸ்ட் 4 years in terms of optometry school, அதுக்கப்புறமா in field or market, how we gonna apply it to earn money as well as to provide good care to the consumers. So அதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா recent advancements. I will also add a point about this. Okay. So it's basically a sharing of experience. So and if you this like I'm not that நான் கிளினிக்கல் ஸ்கில்லாம் பார்த்தேன்னா எனக்குலாம் பெட்டர்லாம் இருக்காது. நான் இது பிரீத்தியை கம்பேர் பண்ணுறப்ப அதே மாதிரி டிஸ்பென்சிங்கை பொறுத்த வரைக்கும் சுதர்ஷன் தான் பெட்டர். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாலே அதிகமாக இது பண்ணும். கற்பாவை கேட்டேன்னா எப்படி வெளிநாடு போகிறது என்ன அந்த மாதிரி இஷ்யூ பேசிக்ஸ் அதிகமாக தெரியும். ஸோ இது மாதிரி
நீ இது க்ளீனாக வச்சுக்கிட்டாலேயும் ஈஸியாக எல்லாருக்குமே நாலேஜ் ஷேரிங் இருக்கணுங்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பெட்டர் நாலேஜ் ஷேரிங் ஃபார் பெட்டர் சர்வைவர், சிம்பிளாக சொன்னேன், அவ்வளோதான். ஓகே. So when it comes to dispensing, யாருக்கு என்னெல்லாம் தெரியும் dispensingல? Usually what do we do in dispensing? ஜெனரலா நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி whoever wants to answer. எப்பா இது ஏசோ கிளாஸ் கிடையாதா? சைலண்டா உட்காந்துருக்காதீங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க, இல்ல மியூட் பண்ணிட்டு ஓரமா உட்காந்துருக்கலாம். ஓடிடு. என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது கேக்குது. சொல்லுங்க. அதான் டிஸ்பென்சிங்ல என்ன ஐடியா இருக்கு எல்லாருக்கும், என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே, இத பத்தி பேசலாம் இருக்கும். இல்ல எனக்கு இந்த பாயிண்ட் தெரியும் நான் சொல்லலாம். ஸோ சுற்றி ஒரே டெக்னாலஜியை வச்சு தான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறான், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ டெக்னாலஜி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர், டிஃப்ரெண்ட் கம்பெனி ஹாஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தான் சித்தார்த்தோட பாயிண்ட். வேற யாராவது? நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல ஆக்குபேஷனல் நீட் வச்சு பேஷண்ட்க்கு பிரிஸ்கிரைப் பண்ணலாம்ட்டு, பேஷண்டோட நீட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி மோஸ்ட்லி கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. நான் இது வரைக்கும் இருந்து பார்க்கும்போது பக்கத்துல யாருமே ஆக்குபேஷன்லாம் கேட்டதே இல்லை வர கஸ்டமர்ஸ் கிட்ட. மேபி அது கேட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆக்குபேஷன் கேட்கறது இல்ல, மோஸ்ட்லி ஆப்டிகல்ஸ்ல நிறைய ஆப்டிகல்ஸ் கேட்கறது கிடையாது. பட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆப்டிமெட்ரிஸ்ட் ஒர்க் அப் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த நீட் எவ்வளோன்னு தெரிஞ்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீட்ஸ் பேஸ்ட் டிஸ்பென்சிங் ஒரு பாயிண்ட். நீட் பேஸ்ட் டிஸ்பென்சிங் இட்ஸ் ஃபைன். த சேம் டைம் ஒரு கிளினிக்கல் அவுட்லெட்டில் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஷண்ட்டை நீ ஒரு 20 நிமிஷம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க, ஆனால் 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுறதுக்கு யாருக்குமே பொறுமை இருக்குது. புரியுதா? ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் ஒரு இது டிஸ்பென்சிங்கில் இது மேஜர் அஸ்பெக்ட்ஸ் தான். அதே மாதிரி தான் நீ இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் த லென்சஸும் சரி, நீ மேனுஃபேக்சர் பண்ணி நீ இப்போ லென்ஸை ஒன்று ஆர்டர் பண்ணுறேன்னா எல்லாம் அட் த சேம் டே அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டேங்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீ அதிகமாக இது பண்ணுறப்ப நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அஸ்பெக்ட்ஸாக, ஐ மீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ப்ரைவேட் ப்ராக்டிஸில் இருக்கிற இஷ்யூஸை சொல்ல வரேன். இல்லை, see, we have lot of technologies is available in the. How do we utilize it into the matter? So when a customer comes, there are requirements like எனக்கு வந்து சிங்கிள் டேல வேணும், எனக்கு வந்து டைம் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு. பட் there are companies catering different lenses, in different times. So you have lot of options. So time doesn't matter a lot. எனக்கு 2 days வேணும் அப்படின்னா லைக் ஒரு ப்ரோக்ரஸிங் கம்பெனிஸ் பர்டிகுலர்லி உனக்கு ட்ராவல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வரும்போது மைட் பி வில் டேக் அ தேர்ட். பட் as time increases definitely வந்து whatever there is a need we can provide. And இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா not only progressive lenses, there are certain more categories which is available in different companies for different need. So அதெல்லாமே வந்து spectacle lenses. நமக்கு காலேஜ்ல டிஸ்பென்சிங் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் you could remember when it comes to our college days, dispensing of optics ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது what are the points that you could remember now? Dispensing ஒரு லென்சஸ்னு எடுக்கணும்னா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ரேம், ஏ சைஸ், பி சைஸ், டிபிஎல் அதெல்லாம்.
படிச்ச டிஸ்பென்சிங் எத்தனை இடத்துல Photochromic. நீ ஆப்டிக் படிச்ச சென்டர் டிஸ்பென்சிங் எத்தனை இடத்துல அப்ளை ஆகுது? ஐ மீன் அட்லீஸ்ட் clinical practice. So only when we apply all this, it is going to be a better practice. At the same time, how feasible it is to apply all each and everything when it comes to practical base matters. So I'm not says debuilded. I'm not against practicing. I'm just saying it is like how feasible. I just want to check how feasible it is to practice everything, every aspect of dispensing what we learned. Hey, கமெண்ட் சொன்னா அடுத்து எவனாவது பேசணும், நானே பேசணும். A says B says that is frame parameters. அதுதான் அவங்க சொல்லும் போது நடுவில் பேசக்கூடாது. இப்போ எல்லாரும் பேசலாம், யாரும் தான் பரவாயில்ல. ஒன்லி ஃபார் BO28 பயபுள்ள கூட இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து ஆப்டிக் சென்டர் சொன்னீங்க, ஃப்ரேம் பேராமீட்டர் சொன்னீங்க, வேற ஏதாவது லென்ஸ் மெட்டீரியல்ஸ் crown flint and then polycarbonate and the MR7 MR8 அதெல்லாம் polycarbonate MR7 MR8. ஸோ நம்ம கிரவுன் கிளாஸ் MR8 polycarbonate பார்த்தோம் இல்லையா? ஸோ வாட் டு யூ திங்க் ஆல் தோஸ் மெட்டீரியல்ஸ் ரியலி நீடட்? MR7 MR எல்லாம் பார்க்கவே இல்லை. crown flint high index யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. பட் அது கரெக்ட்டா யூஸ் பண்றாங்க மார்க்கெட்ல கிடையாது. ஓகே இல்ல பாலிகார்பனேட் யூஸ் பண்றாங்க. கிரவுன் கிளாஸஸ் ஐ மீன் லென்சஸ் வந்து பார்த்தா இட் இஸ் அவுட் ஆஃப் மார்க்கெட் நவ. பாடி இஸ் தேர் இன் தி மார்க்கெட் நவ. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுன் கிளாஸஸ் எல்லாமே மார்க்கெட் போயாச்சு. லைக் வெரி ஃபியூ அவுட் ஆஃப் 100 crown glasses will come with branding, not more than that. இப்போதைக்கு நார்மல் glasses out of market and it will be soon to market with some under some MNCs. Freelance. Yeah. Okay. If you just go back maybe 20-25 years back, crown glasses were made local by local vendors and then by local manufacturers. So now crown glasses is out of the industry now. It will be back because none of the lenses currently available in the market is equivalent to what the properties of crown glass. Okay, so at the same time it is like I think I have heard I'm not sure which company it is. One company is coming with the crown glass with its brand. It is like that's how our industry is going to be. So it is like basically in what future MNC, you might have basically MNC do is buy and destroy. So you just see it is like if you want just compare OCT and GCC. So when 10-15 years back GCC was a different procedure. Now GCC is a technique in OCT. So the same thing, this is like OCT bought entire GCC and then the company was destroyed now. That's how company goes. I understand, but there is a lot of time to it actually. So yeah, there are chances that MNCs may come with glass lenses, but now the entire optical world is ruled by plastic lenses, where you have lot of options starting from CR39, drive 1.56, polycarbonate, MR7, MR12 and MR174. So depending upon the index and
I mean, the materials vary. So when you want higher index, the material is going to be a different one. So each material has a different property altogether. So நம்ம ஜெனரலா படிச்சிருப்போம் CR39, MR8, I mean polycarbonate படிச்சிருப்போம். But it has got other properties. நம்ம gravity, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா density அதெல்லாம் பார்த்திருப்போம். Nobody talks about specific gravity, density அதெல்லாம் in terms of data. So அது இல்லாம where you're going to apply, we have seen spherical lenses. If other than in terms of single solution lenses, we have come up with the freeform technology. Other advanced technologies are available in terms of single solution lenses. So that matters a lot. So அதெல்லாம் தான் பார்க்க போறோம். So I'll start with the presentation. So இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ரசிவ் லென்சஸ் தான் மேக்ஸிமம் பண்றதா இருக்கேன். ப்ரோக்ரசிவ் அண்ட் அதர் டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓகே, ஸோ பிஃபோர் ப்ரோக்ரசிவ் நான் டைரக்டாகவே வந்து ஆஃபீஸ் லென்ஸ் ஒரு கேட்டகரி இருக்குது, அதுக்கு போயிடுறேன். ப்ரோக்ரசிவ் வந்து நம்ம வி கேன் டிஸ்கஸ் இட் ஆல்சோ. ஆஃபீஸ் லென்சஸ், ப்ரோக்ரசிவ் லென்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆஃபீஸ் லென்சஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Office lenses, you mean is occupational lenses, right? Weber lens. Yeah. Weber lens Maria. Weber lens. So generally, see, there is an evolution. So நம்ம dispensing பார்க்கும்போதே அப்படிதான். First வந்து அப்படின்னா they were using magnifiers to read. அதுக்கப்புறமா தான் single vision glasses கொண்டு வந்தது. Then they were using the glasses in frame. அதுக்கப்புறமா certain times people came share. So recently வந்தது பார்த்தீங்கன்னா progressive, because when there is a need, there is something new coming out. That progressive, we might have think like everything is covered, your distance has been covered, near has been covered, intermediate has been covered, so it is going to be a single solution for all the activities that we do. But unfortunately, progressive lenses might not help you, or will be less effective in a particular situation where you'll be sitting and working in a close distance for more than 2 hours. வந்து progressive lens might have a limitation, so that is why there is a need of an office lens. So like a Weber lens or an occupational lens. So basically என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, it is a type of progressive lens. So இதுல வந்து they have made certain changes so that it will help the consumer, it will help the patient while they are working in a closer range of distance for a longer period of time. So இதுதான். ஸோ ஒரு டிஜிட்டல் லைஃப், இப்போ இருக்கிற டிஜிட்டல் லைஃப்ல when a customer is using progressive lenses, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are spending so many hours in front of a digital media, either a mobile phone or a laptop, whatever it is. So ஒரு progressive lens or reading lens போடும்போது they will not be comfortable, because it is gonna, whereas in case of progressive it is gonna reduce the field of vision, whereas in terms of a single vision reading glass, they have to shift from distance to near, கொஞ்சம் முன்னாடி போன பிட்டு வரணும். So it is going to happen. So in case of a progressive lens, there will be limited field of vision in terms of near. So where they utilize more time, so in the particular area they will be utilizing in a greater time, because they will be spending much time in front of a system where the progression of intermediate zone starts from here. So in the area that they will be utilizing. So for every moment they need to move the rate, they need to move the rate up and down. So and the limitation வந்து பாத்தீங்க அப்படின்னா in terms of progressive lens அதிகமாக, they will develop back pain. So when you see a patient in a clinic, you see a patient, உன்னோட friends, when you see, or I mean relatives or something like that, so somebody is wearing progressive, when they're using a system, you might have seen they pushing themselves in a way that the rate is slightly upwards, chin is slightly upwards. சின்ன portion சொல்லுவோம்ல நம்ம, we have
will be telling this சின்ன பொசிஷன்ல பார்ப்போம் அப்படின்ட்டு. So they'll be using that portion because if their side, their pupil center is going to cross their lens center. So that particular point is for infinite distance. So அப்போ infinite distanceல பார்க்கும்போது அவங்களுக்கு 6 meters and above தான் கிளியரா இருக்கும். ஸோ ஃபார் சம் 100 meters 200 meters அவங்களுக்கு அடிஷனல் பவர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வாட் தே வில் டூ, தே ஸ்லைட்லி சின்ன வேர் தே லுக் டு த இன்டர்மீடியட் ஏரியா. ஸோ ஒரு 5-10 minutesனா இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஃபைன் டு லுக் இன் சின்ன போர்ஷன். வேறஸ் நான் ஒரு 8 hours ஒர்க் பண்றேன் கம்ப்யூட்டர் அப்படின்னா, நான் ஒரு ப்ரொஃபஸர் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் சின்ன போர்ஷன்ல எவ்வளோ இருக்க முடியும். ஸோ தட் வில் கிரியேட் ப்ராப்ளம் இன் தேர் பேக். இது வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி clear? No. பாவீங்களா, முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி தான் இது. வந்து நான் பேசிட்டு நீங்க கேட்டு இல்ல புரியுதுண்ணா. விவேக் தான் மம்மி இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்காங்க. தெரியல, இப்பதான் வந்தேன் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. This one aspect. So reading glass, when it comes to reading glass, particular area single focal point இருக்கு இல்லையா? So ஒரு particular area, so they want to look at the system. இது கீபோர்ட்னா they'll be leaning backwards. So அதுவுமே வந்து பார்த்தா அப்படின்னா it will create a stress near bodies. ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டோ மசில் சிஸ்டம் என்டையரா இருக்கும். ஸோ ரெண்டாவது யூஸ்வலாவே வந்து நம்ம ஒர்க் அப் பண்ணும்போது யூஸ் டு கிவ் ரீடிங் சார்ட் டு தி கஸ்டமர்ஸ், ரைட், டு மெஷர் ரீடிங் டிஸ்டன்ஸ் தான் கொடுப்போம். இல்ல ஓய்யாடி நீ வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா, பிரேக் ஆயி கேக்குது. டோடா இப்ப கிளியரா இருக்கு. கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சது. ஹலோ ஹலோ கிளியர். பிரசன்டேஷன் பண்ணுப்பா. ஹலோ கிளியர். அங்கனேவே தெரியல ஆக்சுவலி. கிளியரா இருக்கா இப்போ? ஹலோ கிளியரா. ஓ சிட்டி ஆடிபிள். you are audible. Please continue. கேக்குதுடா. எனக்கு கேக்கலப்பா. Now it's break. ஆடிபிளா கேட்டா கேக்கும். ஆமா, நீ பேச ஆரம்பிச்சேனா கேட்க மாட்டீங்கடா. மைக்ரோஃபோன்ல ரொம்ப எச்சி துப்பிட்டியா? சுதர்ஷன் வாய்ஸ் தவிர மாட்டேன். அவனையும் தெரியல. உன்னை தவிர எல்லாரும் பேசுவாங்க. when we are doing அதுதான். அவன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் நடுவுல. சரி பேசு. சுதர்ஷன் வாய்ஸ் தவிர மத்த எல்லார் வாய்ஸும் கேக்குது. am I audible now? யா ஆடியபிள் சொல்லு. கேக்குது. பேச ஆரம்பிச்சேனா கேக்குது. அம்மா சரி பேசு. பிரீத்தி என்ன பண்ற? சண்டை போட்டுட்டு இருக்க. கொஞ்சம் இல்லடி. இப்ப கேக்குதாடா? கேக்குதுடா. இப்ப கேக்குதா? இப்பதான் உன்னை தெரியவே தெரியுது எனக்கு. கேக்குது. ஆரம்பி. ஸ்கிரீன் போயிடுச்சு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் மிஸ்ட். தெரியுதா ஸ்கிரீன்? கிளியர் தெரியுது. தெரியுது. ஜெனரலா when
workup, when we do workup, we used to give reading charts for calculating near power. ஹலோ பிரீத்தி இல்லையா? ஆமா அவங்க working distance கிளாஸ் விட மோசமா பண்ணு. Working distance we used to calculate short. சுதர்ஷன் Yes. சுதர்ஷன் அப்பவே பிரீத்தி சொன்னா நீ பேச ஆரம்பிச்சா டேட்டா காலி ஆயிடும்னு. அப்ப கண்டிப்பா நீ காலி ஆயிடும்டா. ஓ அப்படியா? எல்லாம் ஒண்ணு சரி சரி சைலண்டா இருங்க இன்னும் 30 செகண்ட்ல இது கட் ஆயிடும். மறுபடியும் ரீஜாயின் பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்க. நல்லா கேக்குதான்னு பாப்போம். சோ ஓகே என்ன வேணும்? எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்லைன்னா நான் ஊமை படம் பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. ஹலோ, நான் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள நான் உனக்கு அந்த செட்டிங்லாம் மாற்றி விட்டுறேன் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். என்னது இது 45 minutes தான் இருக்குமா? ஆமாம் 40 minutes. ஒவ்வொரு மீட்டிங்க்கு நான் 1000 ரூபா நான் செலவு பண்ணுவேன். ஏன்னா அதுவும் 10 பேர் வரீங்க. பேர் வந்துருக்காங்க, சந்தோஷப்படு. ஐ மீன் ஃப்யூச்சரில் ரெகுலராக போச்சுன்னா அது பெய்டாக மாற்றிடுறேன். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிஷியலாக நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அதை நான் பார்க்கணுமே. சுதாவை நம்பி போட்டிருக்க. எத்தனை 1000 ரூபாய் போகுதோ? ஒன்றும் போடலை. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் போடுறதுக்குள்ள இருவரும் சேர்ந்து சரியா தேங்காவே ஏதோ நாலேஜ் வளர்க்கலான்னு பார்த்தா ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணாம பாத்தியா ஜோதிகா போட்டவ இது மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா? இல்ல அவன் அதுக்குள்ள போயிட்டு பேர்லாம் கொடுத்துட்டு டிபிஎல் வந்திருக்கான். இது கேளு, அது நான் என்னோட ஜிமெயில்ல வந்து நான் இது பண்ணது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். சரியா, நீ ரொம்ப சீன் போடாத. சார் கிளாஸ் நடத்தின்னு இருக்காரு. உங்க ஜோதிகா போட்டோ நயன்தாரா போட்டோன்னு பேசின்னு இருக்கீங்க. நான்சென்ஸ். கவனிங்க எல்லாரும். இது கிளாஸ் வீடியோ கால் இல்ல. இது நான் அப்பதான் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணது. லாவணியா கம்முனரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது நியூஸ் சேனலோட மோசமா இருக்கு. இதுக்கு தான் யாரும் அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்றது போல. It is serious. இது ஆட்டோமேட்டிக் டாபிக்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம பேச போறோம். ஓகே. எனிதிங் எல்ஸ் வந்து நம்ம வந்து
கிளாஸ் வீடியோ கால்ல வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால்ல பேசுங்க. ஆமா சரியா? வந்து கிடையாது. It's not the Because this platform. will be uploaded in YouTube again for your reference. So it is not the platform. So பேசிக்கா வந்து ஒரு சிலர் அடிஷனலா வந்திருக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரீஃபிங் எதுக்கு இந்த செஷன் இன்னும் கொஞ்சம் பேர் ஏய் ப்ளீஸ் டா. ஃபுல்லா இல்லடா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா. ஓகே 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 அப்ப எல்லாரும் பாத்துக்குவாங்கல்ல. சோ மறுபடியும் யாரும் புதுசா ஜாயின் பண்ண அதே பசங்க தான் இருக்காங்க. நீ முதல்ல ஜாயின் பண்ணிட்ட. சோ ஜெனரலா என்னன்னா நம்ம யூசுவலா நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போடா. will be இந்த ஸ்லைடே நான் முடிக்கல, பேசவே இல்ல, வாயை திறக்கல. So have you ever seen reading media, print media இருக்கிறதுக்கும் digital media இருக்கிறதுக்கும் working distance சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலாவே? we ever considered? நீங்க யூசுவலா வந்து ஒரு சார்ட்டோ ஒரு பேப்பரோ படிக்கிறதுக்கும் நீங்க ஒரு மொபைல் போன் பிடிச்சி பார்க்கறதுக்கும் there is a gap. யூசுவலா வந்து மொபைல் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரீடிங் டிஸ்டன்ஸ் will be closer, whereas with the print media reading distance will be slightly far away. So எல்லா working distance calculationலயும் வந்து print media calculations தான் யூஸ் பண்றோம். Even our progressive lenses are being calculated think distance of print media நம்ம ஒரு average value வச்சு calculate பண்ணுவோம். So when your reading distance is closer, your insert is going to change. Agreed? So present day situations la customer are using mobile phones more rather than a print media because everything is in your mobile phone. Your books are in your mobile phone, your news materials is in your mobile phone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடிங் மீடியா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட் அப்படின்றது யூஸ் பண்றோம் டெஃபினட்டா, பட் இட் இஸ் லெஸ். வேறஸ் டிஜிட்டல் மீடியா வந்து யூசேஜ் வந்து ஆனா ஹையர் சைடு. ஸோ அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டெக்னாலஜிஸ்ல வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, வேர் they utilize the reading distance of digital media to manufacture the near reading zone. So அது ஒரு biggest advantage in terms of these lenses. So ஜெனரலா இந்த மாதிரி மாடர்ன் டே லைஃப் ஸ்டைல்ல வந்து நமக்கு ஸ்கெல்டோ மஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றதான் வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ ஃபார் தெம் தேவ் லான்ச் சம்திங் ஆஃபீஸ் லென்ஸ். இதுல என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க? சி இது ஜெனரல் வந்து if we are gonna think கொஞ்சம் டீப்பா அப்படின்னா நம்மளே பண்ணிருக்கலாம், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாவே மார்க்கெட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க as an functional category lens. ஸோ இப்போ இது ஒரு சின்ன சினாரி யாரு ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேனோ கொஞ்சம் பிரேக் ஆகுது. +2 distance power is plano, addition is +2. Okay. But I'm working in a office for more than 8 hours, so எனக்கு வந்து distance I don't need a glasses at all. But when I wear a progressive lenses எனக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, லைக் இட்ட வந்து சின்ன பண்ணியே வச்சுக்க வேண்டியிருக்கு. So as an optometrist, what would you recommend? ஆஃபீஸ் லென்ஸ் இல்ல, இப்போ சொல்யூஷன் வந்து ஆஃபீஸ் லென்ஸ் வரல, வாட் வில் யூ ரெக்கமெண்ட்? டிஸ்டன்ஸ்க்கு பிளேனோ நியருக்கு வந்து +2 நீ வச்சிருக்க, பட் டிஸ்டன்ஸ்க்கு உனக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்றியா? இல்ல கம்ப்யூட்டர் யூஸ் டிஃபிகல்ட்டா? டிஸ்டன்ஸ் இஸ் கம்ப்யூட்டர் யூஸ் வந்து பண்ணும்போது சின்ன பொசிஷன்ல இருக்க வேண்டியிருக்கு, ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. சோ வந்து as an optometrist what solution will you provide? இன்டர்மீடியேட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கம்ப்யூட்டர் வியூயிங்ல? அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கா? ஆமா அதுல தான் ப்ராப்ளம் இருக்குதா. மேபி வித்அவுட் கிளாसेस ஏஜ் என்ன? ஏஜ் வந்து 50யா? அடிஷன் +2. I don't need a glass for distance. எனக்கு டிஸ்டன்ஸ் கிளாஸ் வேண்டாம், பட் எனக்கு வந்து வர்க்கிங் சிச்சுவேஷன்ல வந்து எனக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும். சோ அதுக்கு what will you do? என்ன சேஞ்சஸ் in terms of progressive, in terms of simulation என்ன சேஞ்ச் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ பேஷண்ட் யூஸ் பண்றது ப்ரோகிரசிவா இல்ல ரீடிங் கிளாसेस அந்த +2ன்றது? ப்ரோகிரசிவ் யூஸ் பண்றாரு. ப்ரோகிரசிவ்ல இஸ் நாட் கம்ஃபர்ட்டபிள். அது ப்ரோகிரசிவ் போட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தா கிளியரா இருக்கு, பட் யூ டோன்ட் நீட் a glass for distance. பட்
அவருக்கு வந்து இன்டர்மீடியட் ஜோன்ல அவருக்கு இருக்கும்ல பவர் இருக்கும்ல இன்டர்மீடியட் பவர் இருக்கு, பார்க்க முடியுது, அதுல பார்க்கலாம்ல. தெரியுது, அதான் சொல்றேன், பார்க்க முடியுது, வேலை செய்ய முடியுது. பட் நீ யோசிச்சு பாரு, ஒரு 8 hours சின்ன பண்ணியே எப்படி இருக்கும்? ஓகே இங்கே நீ பாக்குற இங்கே நீ பாக்குறன்னு வச்சுக்கேன். சி அவங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதே ஒரு ப்ரோக்ரஸிவ்ல பாக்குற அப்படின்னா உங்களோட பிடி கிராஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா இல்ல டிஸ்டன்ஸ் பவர் கரெக்டா. ஸோ தட் இஸ் ஃபார் 6 meters அண்ட் அபவ் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ். வேற சிஸ்டம் பார்க்கணும் அப்படின்னா லென்த் ஏரியால தான் பார்க்கணும். இந்த ஏரியா வந்து 8 வந்து ஹலோ ஹலோ எஸ் கண்டினியூ. ஹலோ மறுபடியும் எதிரொலி மாதிரி கேக்குறீங்கடா. இந்த 8 வந்து சின்ன பண்ணி பார்க்க வேண்டியிருக்குமா? ஸோ அதை வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு we have office lenses. அது ஒரு டெக்னாலஜியாவே டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாவே கொண்டு வந்திருக்காங்க. பட் somebody who is not able to afford an office lens, what change that you will make in a lens that you have to provide a better solution? அதான் இந்த கொஸ்டின் கிளியரா இருக்கா? தனியா இன்டர்மீடியட் பவர் மட்டும் பிரிஸ்கிரைப் பண்ணலாமா? அப்படி when you prescribe an intermediate power alone, உங்க கீபோர்ட்லாம் எப்படி பார்ப்பாங்க? இட் இஸ் கோயிங் டு பி a single pointல. அப்போ ஆக்குபேஷனல் ஆல்மோஸ்ட் இருக்கும்ல ஃபார் இன்டர்மீடியட் அண்ட் அதுதான் ஆபீஸ் லென்ஸ். அந்த லென்ஸ் தான் இப்ப பேசுறோம். அதுதான் அஃபோர்டபிள் இல்லன்னு சொல்றாங்க. அஃபோர்டபிளா இல்ல அப்படினா see எந்த லென்ஸ் ஆபீஸ் லென்ஸ் தான் ஆபீஸ்னல். அது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் அது? சார் இவரே இந்த கிறிஸ்டின் வந்து காசு கிடையாது, நீ என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவ அப்படின்றதுக்காக நீ அஃபோர்டபிள் சொன்னியா? நான் கேட்டேன். டைரக்டா யூடியூப்ல அப்லோட் ஆக போகுது, டைரக்டா அப்படியே பேச சொல்றீங்களா? பிரேக் ஆகுதுப்பா, ஒண்ணுமே கேட்கல. நீ யூ ஆர் ஆல்மோஸ்ட் நியர் ருக்ஷர். கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். இப்போ அந்த ப்ரோக்ரஸ் வச்சு தான் அவர் மேனேஜ் பண்ணணும்னு சொல்ல வரியா, இல்ல அது இல்லனாலும் எப்படி மேனேஜ் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்க வரியா? அது இருக்கு. வாட் பெட்டர் யூ வில் ப்ரொவைட். ஒரு ஆஃபீஸ் லென்ஸ், ஒரு ஆக்குபேஷனல் லென்ஸ் இல்ல, இப்போ வரவே இல்ல. இப்போ வந்துருச்சு, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொண்டு வந்துருச்சு. பட் ஆக்குபேஷனல் லென்ஸஸே வந்து கரண்ட் பிராக்டிஸ்ல இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்க என்ன பெட்டர் மேபி டெல்ட் பண்ணி பார்த்தா பிடி கீழ வந்தா இன்னும் சின்ன போர்ஷன் பண்ற மாதிரி தான இருக்கு. பிடி கம்மி கீழ வரும், பிடி கீழ வரும்ங்கற பிடி கீழ வந்துச்சு அப்படினா ஹலோ லைக் இன்க்ரீஸ் இந்த சைடு போட்ஸ்னா லைக் இன்னும் இன்வர்ட் ஆகாம அவுட்வர்ட் ஆச்சுனா ஐ ஃபீல் ஆஃப் ரெட்ரோஸ்கோபிக் டில்ட் கொடுக்கும்போதா? பேண்டோஸ்கோபிக் டில்ட். Pantoscopic tilt is something the frame front goes closer to your eyes. Retroscopic tilt வந்து பாத்தீங்கன்னா frame front way to your eyes. That is the difference between pantoscopic and retroscopic tilt. So when you give a pantoscopic to more hello frame front. Yes puppy திட்டுனது frame front will go away from the எரைதுடா eyes. சுதர்ஷன் Siddharth, am I audible? ஆடியோ பிரேக் வாஸ் பிரேக்கிங். அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல. எங்க போயிட்டு வந்தேன்? எனக்கு ஒண்ணுமே கேக்கல. ஹலோ ஹலோ, am I audible? ஆடிபிள் மட்டும் தான் கேக்குது, வேற எதுவும் கேக்கல. சுதர்ஷன் ஆன்சர் சொல்லிடு. சுதர்ஷன் ஆன்சர் சொல்லலாம். ஆமா, ரொம்ப புரியல. ஆன்சர் சொல்லிடு. சோ நம்ம இன்டர்மீடியட் பவர் கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா? சோ we get intermediate power and prescriber progressive lens. நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் அடிஷன் கொடுக்கணும் இல்லையா? சோ அதுக்கு பதிலா இன்டர்மீடியட் பவர் கால்குலேட் பண்ணி அந்த பர்టిక్యులர் இன்டர்மீடியட் பவர் பிளஸ் அடிஷன் கொடுக்குறீங்க, அதுல இருந்து அடிஷன் கால்குலேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பீ an occupational lens. கரெக்ட்டா? ஆமா. டிஸ்டன்ஸ்ல டிஸ்டன்ஸ் பவர் வந்து இன்டர்மீடியட் பவர் கொடுக்க போறேன்.
intermediate power கொடுக்க போறேன். So with that glasses they will be weaving intermediate in the distance zone. That is அது சிஸ்டம் மட்டும் தான் அதனை யூஸ் பண்ண முடியும். Exactly. System and reading. நீ அகைன் ஆக்குபேஷனல் லென்ஸ் மாதிரி தான் அத நீ சொல்ல வரியா? ஆக்குபேஷனல் லென்ஸ்ல வந்து நியரை விட டிஸ்டன்ஸ் இல்ல, ஆக்குபேஷனல் லென்ஸ் வந்து நியர் டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்டர்மீடியேட்ல கிளியரா தெரியணும்னு மட்டும் தானே அது டிசைன் பண்ணிருக்க லென்ஸ். நீங்க எப்படி டிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லன்னா போது என்ன பண்றானா mainly intermediate actually and the lens you have three different zones, correct? You have three different zones. Intermediate zone distant, intermediate and near. சொல்ல ஐயோ நான் மியூட்ல போட்டு பேசுறேன். So you have three different zones, distance, intermediate, near, correct? So in a progressive you will have a maximum field of vision for distance. And second zone வந்து பார்த்தா அப்படின்னா near, third you will have a better field of vision in terms of intermediate. Clear? Yes. நீ வந்து ஒரு ஆஃபீஸ் லென்ஸ் போற அப்படின்னா சாரி ஒரு ப்ரோக்ரஸ் லென்ஸ் இன்டர்மீடியட் பார்க்குற அப்படின்னா your field of vision is restricted. So you will be turning your head left to right as well as நீ வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஸ்ட்ரைட்டா வைக்கிறேன்னா you will be looking in this particular portion which is meant for infinite distance. So நீ வந்து சிஸ்டம் பார்க்கணும் அப்படின்னா you have to look at this particular point. So கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்டை இந்த பாயிண்ட் நீ பார்க்கணும்னா what you have to do, இந்த பாயிண்டோட people cross கொண்டு வரணும்னா lifting your chin up, கரெக்ட்டா? So அதனால வந்து your neck will have a strain. ரெண்டாவது your field is restricted. So நான் என்ன சொல்றேன் அப்படின்னா instead of giving a distance power in this area we will be giving intermediate power. Number personally will calculate for a person who is having a planar power for distance addition அப்படினா உங்களுக்கு intermediate power என்ன வரும் வேற கால்குலேட் பண்ண முடியுமா? for a distance நான் வந்து I will inform you ஒரு நிமிஷம். There is a formula. So distance power, let's say plano plus distance formula காமி பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு. ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா distance power plus 100 divided by MID. ரிப்பீட் பண்ணு. distance power plus 100 divided power plus 100 divided by maximum intermediate distance. typing இதா go intermediate distance. Okay, so let's say இப்போ வந்து distance வந்து plano சரியா? 100 அப்படின்றது வந்து average number by நம்ம intermediate distance. Let's say இப்போ வந்து 75 சென்டிமீட்டர்ல யூஸ் பண்றாங்க சிஸ்டம், 100 சென்டிமீட்டர்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா 100 போட்டுக்கும் யா, divided by 100 is 1, correct? So your intermediate 1. As இல்ல 200 சென்டிமீட்டர்ஸ்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா it will be 0.5. So your intermediate power will be 0.5. ஓகேவா?
ஓகே So let's say if it is 100 அப்படின்னா intermediate power அந்த 1 யூனிட் சொல்லிடுறா தம்பி. unit is in centimeters. 0.5 100 centimeters அப்படின்னா you will have 1 okay va. So when it is 1, what will be your addition? Addition will be plus 1. correct ah? So distance addition plus 2 ல distance for 0 இருக்கும்போது addition is plus 1 plus 2. oh yeah okay and your distance power இப்போ வந்து intermediate power போடுறோம், so that is plus so plus your 1 addition is plus 1. so okay ஒரு ப்ரோக்ரசிவ்ல நீ டிஸ்டன்ஸ் பிளஸ் 1 அடிஷன் பிளஸ் 1 சஜஸ்ட் பண்ற அப்படின்னா ஒரு 100 சென்டிமீட்டர்ஸ்ல கஸ்டமர் வந்து யூஸ் பண்றாங்க, லேப்டாப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அந்த கஸ்டமர் கம்ஃபர்டபுள். ஓகேவா? நம்ம வீட்லயே பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தே மைட் நாட் எனி டிஸ்டன்ஸ் பவர், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி வேரிங் கண்டினியூஸ்லி ப்ரோக்ரசிவ். போடுவாங்க இல்ல ஒர்க் பண்ணும்போது தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் அப்படின்னு வரும்போது யூ குட் சஜஸ்ட் தம் திஸ் ஆக்குபேஷனல் லென்சஸ். ஸோ அவங்க ஃபுல் டைம் நான் போட மாட்டேன், அக்கேஷன் போடுவேன், இல்லை வேலை பார்க்கும்போது தான் போடுவேன்னா ஸோ அந்த டைம்ல ஆக்குபேஷனல் லென்சஸ். ஸோ என்னன்னா ஆக்சுவலா ஒரு ஆக்குபேஷனல் வரும்போது இட் மே காஸ்ட் யூ அரௌண்ட் 4,000 ஒரு 3,500 மேல டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி பிராண்ட் ஆஸ் வெல். ஸோ 3,500 மேல 4,000 மேல 5,000 மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். பட் இன் டுடேஸ் வேர்ல்டு ப்ரோக்ரஸிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 கூட கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல if somebody needs this type of lenses at a lower cost அப்படின்னா as an optometrist நீங்க இந்த மாதிரி பண்ணி you can suggest. ஓகேவா? பட் இது வந்து பிளேனோ டிஸ்டன்ஸ்க்கு இருந்த கேசஸ்ல இல்ல பிளேனோஸ்ல அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் பண்ண முடியும். பிளேனோல எந்த பவர் இருந்தாலுமே லெட்ஸ் சே மேல டிஸ்டன்ஸ்க்கு பவர் இருந்தா பட் they don't want to wear glasses for distance then நம்ம அப்படி பண்ணலாம். இல்ல டிஸ்டன்ஸ் பவர் இருக்கு. நான் யூசிங் a power. I am not comfortable at my work station. Not comfortable with the distance even though they are wearing progressive அந்த மாதிரி இருந்தா. Even though they are wearing progressive, not comfortable with distance, comfortable with their intermediate work station. எனக்கு இந்த ஒர்க்குக்கு கம்ஃபர்டபிளா இல்ல, எனக்கு ஒர்க்குக்கு பர்టిక్యులரா வேணும் because many are facing this complaint now. புரிஞ்சிருச்சு. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்టిక్యులரா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் சே இப்போ -2 அப்படின்னா -2 + 1 இல்ல -2 + 1. So intermediate power will be -1. So இந்த மாதிரி தான். So this is the formula, you can note it down. எனக்கு என்னவோ இது பிளஸ்ஸை விட மைனஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். -2 பேஷண்ட் டிஸ்டன்ஸ் வேர் பண்ணாம இருக்க மைனஸ்ல இருக்க மாட்டாங்க. இல்ல மைனஸ்ல இருக்கவங்களுக்கு நியர் ஆட் கம்மியா தான் தேவைப்படும். சோ இப்போ வந்து நம்ம -2 டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது -1 இன்டர்மீடியேட்னும் போது கம்மியாகுதுல நியருக்கு வரும்போது. சோ இட் வில் பி பெட்டர். எனக்கு தெரியல, நான் சொல்றேன் சஜஷனா. என்ன கால்குலேஷன்ல இது பெட்டரா நியரா இருக்கும்? ஐ மீன் ஆப்வியஸா இல்ல நீ மைனஸ் இஃப் மயோப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட் மோஸ்ட்லி நம்ம லைக் ஆட் அவங்களுக்கு கம்மியா தான் தருவோம். சோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இன்டர்மீடியேட்டும் கம்மியா தான் தேவைப்படும்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஜெனரலா எக்ஸாம்பிள் வெச்சு சொல்லலாம். about intermediate they would complain more about maybe the field of view with இதுதான் plus distance ல. Okay, actually பாத்தீங்க அப்படினா would be useful for hyperopy if I am not ஆமா you are right Siddharth. actually வந்து பார்த்தனா in normal spectacle lens itself hyperope higher distortion compared to myopes. அதாவது minus lenses will have lesser distortion compared to hyperopic lenses, particularly in -2 வரும்போது டிஸ்டார்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா கூட இருக்கும். வேற +2 will carry a higher level of distortion. So in that case hyperopes these lenses will be more helpful actually. So
இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, see all office lenses or occupational lenses comes in a prefixed zone. இப்போ in terms of size வந்து பாத்தீங்க அப்படின்னா they have 100, they have 200, they have 400 as the maximum intermediate distance. Whereas different companies will have 200 and 400, some companies might have 150 and 300. So அந்த மாதிரி they have fixed. Whereas இங்க தான் வந்து we could utilize our knowledge. So somebody customer the system at 75 centimeters, so நீங்க there is no product which is available, so on that time you can utilize this formula and you will suggest a lens for that actually. So somebody who needs a different Zeiss company தான் Zeiss மட்டும் தான் இந்த lens produce பண்றாங்களா? Actually they are introducing most of the companies are introducing. In the Shamirla you have something I think Shamir lenses is the best company which can give best occupational lens, right? Exactly. Nikonla you have office lenses. See, quote the best that It is when like you better compare the cost and the technology, when you compare the cost with the technology that is being provided, Shamir is giving a number of higher technologies, like more technologies in that particular cost. So adu one irukku. And it depends. You will be having additional coating, will be having additional material. So other technologies apart from this freeform technology adallame. So when we put together, whether it is matching the cost or not, that matters a lot. Whether it worth the cost or not. So adu vandu it is important. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா there are prefixed denominations in terms of the intermediate distance, whereas with that formula you can create your own technology. Let's say your customer can இந்த கம்பெனில வேணும், but that company is not having occupational lenses அப்படின்னா you use this formula and you can provide lenses according to that. அதுதான். Okay. So this is one thing. Siddharth, என்னடா இது I don't think இது ஒரு பாயிண்டே நல்லா தான். To continue. ஆமா, I think this is enough to continue. Where if you have any other thoughts regarding this, you can share actually. Hello. Yes. Actually என்ன டாபிக்? வைங்களா சித்தப்பன்டி ஒரே வார்த்தையா. நான் லாஸ்டா தான் 15 மினிட்ஸ் சொன்னேன். அதனால என்ன டாபிக் சொல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன 50 ஸ்லைட்ஸ் வச்சிருக்க? 3 ஸ்லைட் தான் காமிச்ச. எனக்கு ஒரே நாள்ல பேசினா செத்துருவீங்க. ஆமா இப்பயே பாதி முடிச்சிச்சு. கொஞ்ச நாளுக்கு அடுத்த டைம்ல வேணா மேபி டிஃபரண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் அவைலபிள் இன் பால்ஸ் வேணா. ஆக்சுவலா பிபிடில வேணாம், நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். பிபிடி போர் அடிக்குது, கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. பிபிடி எதுக்குனா பிபிடி எதுக்கு அப்படின்னா சடனா உனக்கு ஒன்னு காட்டணும் அப்படின்னா. ஆமா, டிஸ்கஷன் தான் நாங்க சொல்றோம். ஆனா பேசுனதா ஜாஸ்தி. அதுதான் சொல்றேன், நீங்க வாயை திறக்க மாட்டீங்களே. கேள்வி கேட்டா கூட கேள்வி கேட்க கூடாது, நீங்க தான் பேசணும். நான் வந்ததுல இருந்து பேசினா இருந்தேன், அடிவாங்க. சொல்லு. பேசுறது வேற, ரிலவெண்டா பேசுறது வேற. எக்ஸாக்ட்லி. ஐயோ யா ருக்ஷர் வர லாவணே எங்க போயிடுச்சா? ரொம்ப பேசுனுச்சுல, அதனால பேசாத. இப்ப பாயிண்ட்க்கு இல்ல காணோம். இது see from this call it will be uploaded in YouTube, so to the point பேசுங்க. அதுக்கு பிறகு மேபி நெக்ஸ்ட் கால்ல இருந்து பசங்க வேற எடிட் பண்ணி போடுங்க. வேற பேட்ச் பசங்க ஜாயின் பண்ணுவாங்க. நான் உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். வீடியோ எடிட்டர் போட்டு டேய் எடிட் பண்ணி போட்றியா? அப்படியே தான் போட்றே. ஃபர்ஸ்ட் நீ ஸ்டாப் பண்ணியா ரெக்கார்டிங் இப்போ? அதெல்லாம் இல்ல, அப்படியே தான் போடுவோம். ரெக்கார்ட் வேற பண்றீங்களா? போங்க. ஆமா, சிஸ்டர் திட்டி வச்சிருவாங்க. அதுக்கு அப்புறம் அத சேர்த்து போவோம். பாத்துக்கோ. சரி கௌசி ஆனந்த் எல்லாம் பார்த்தனா அவங்க ஆபீஸ் கால் போட்டு மியூட்ல போட்டு போனவங்க தான்.
அதோட வரவே எல்லாரும் இல்லை. மூஞ்சி காமிங்க அப்படியே கொஞ்சம். ஹசினி காமி பிரீத்தி. ஹவுசிலாம் கட் பண்ணிட்டு போயிட்டு நோ நோ. ஹசினி ஆமா காமி ஃபர்ஸ்ட் கால்ல நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப ஆமா ரொம்ப நானும் கம்மியா இப்ப பார்த்தா 4 பேர் தான் இருக்காங்க. கனெக்ட் ஆகல. என்ன இஷ்யூன்னு தெரியல. மெசேஜ் வருது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே. ஓகே. ஐ அம் சுதர்ஷன். கோயிங். பை. ஓகே. It was nice Sudarshan. Thank you. அடுத்த Bye, வாரம் bye. யாரா வந்துருவீங்களாடா இல்ல டாடா பை பையா? சுதர்ஷன். நெக்ஸ்ட் வீக் என்ன டாபிக்னு சொல்றா டேய். நெக்ஸ்ட் வீக் நான் டிசைட் பண்ணலாம். ஏதாவது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் ஏதாவது இல்லைன்னா டெக்னாலஜி எஸ்என் வந்து ஏதாவது ஒரு டாபிக் குடி அப்பதான் இவங்க எல்லாம் பேசுவீங்க. ஆமா இல்லைன்னா புரியல. ருக்ஷரா எஸ்என் வந்து ஏதாவது டாபிக் குடி. டிபிஆர் பத்தி பேசு. குளோக்கோமா பத்தி பேசு. ஓசிடி டிபிஆர் குளோக்கோமா பத்தி பேசு. குளோக்கோமா இத்தி குளோக்கோமா பேசு பிரீத்தி. ஃபீல்ஸ் நட்டோட யூபிஎம் சொல்லி கொடு. ஏ யூபி மேனேஜ்மென்ட் தெரியும். ஏய் லாவண்யா பிரீத்தி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க. ஆமாடா குளோக்கோமா. நான் குளோக்கோமாவே கிடையாதுடா. சி இங்க பாரு. அவன் இப்போ எஸ்எல்லே கிடையாதுடானுவா. இங்க பாரு மாடரேட் தான் பண்ண போறீங்க சரியா? பாயிண்ட்ஸ் will be discussed. நீங்க ஒரு டாபிக் சொன்ன அப்படின்னா எல்லாருமே அந்த டாபிக் பத்தி பார்த்துட்டு வந்து வாட் டு சஜஸ்ட் என்ன புதுசா இருக்கு. இப்ப குளோக்கோமால வந்து அகர்வால்ல வந்து ஒரு பெரிமீட்டர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே எலிசா விஆர்ல போட்டு நான் பாத்திருக்கேன். எஸ்என்ல ஆல்ரெடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் பண்ணிருக்கேன். நானே பார்த்தது இல்ல. எப்போ வச்சது? நான் இருக்கவே எவனுமே பண்ணல. இப்பதான் கொண்டு ஐ திங்க் வராங்க. இந்த மாதிரி ஏப்ரல் மார்ச்ல இப்ப இந்த காலோட ஐடியாவே என்னன்னா இந்த மாதிரி என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஃபீல்ட்ல அதுல என்ன இருக்கு? லெசர் டைமா? ஆமா ஸ்கிரீனிங் நீ எவ்வளவு பெரிய மிஷின் தூக்கிட்டு போவியா? அதனடா மிஷின் ஓகே அண்ணா நம்ம இது ஹெச்எஃப் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல அந்த அளவுக்கு இதுல ரிலையபிலிட்டி இருக்கா? ஒரு ஸ்கிரீனிங் டூலா இருக்கும்ல. இத்தனை நாள் நீ வந்து ஸ்கிரீனிங் டூலுக்கு FDP அதெல்லாம் கூட தான் இருந்துச்சு. அதெல்லாம் லெசர் டைம் தான். பட் நம்ம ஏன் அது கிளினிக்ல யூஸ் பண்ணல? ஆனா இது பயங்கர ரிசல்ட்ஸ் வந்து இதுல நல்லா பண்ணிருக்கே. சுதர்ஷன் எனக்கு டவுட். நீ இந்த சொன்னல அவ்ளோ இந்த லென்சஸ் பத்தி எவ்ளோ லென்சஸ் நீ இந்த மாதிரி டிஸ்பென்ஸ் பண்ணிருக்க? ஆபீஸ் லென்சஸ் எவ்ளோ டிஸ்பென்ஸ் பண்ணிருக்க? இல்ல ப்ரோகிரசிவ்லயே நீ சொன்ன தெரியுமா அந்த மாதிரி கேக்குறோம். அவுட் ஆஃப் 100 வந்து பார்த்தனா ஆபீஸ் லென்சஸ் வந்து 1-2 தான் போகும் சரியா? பிகாஸ் அவேர்னஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்ல அவ்வளவா கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஆப்டிகல்ஸ் நீ போயிட்டாலே எஸ்என்ல நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்ல. மேபி பேசிருக்காங்க பட் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆமா எஸ்என்ல ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்றேன். ஆபீஸ் லென்ஸ் பத்தி கேக்குறியா இல்ல அவன் அந்த இன்டர்மீடியட் பவர் வச்சு அவன் டிஃபரண்டா சொன்னானே ஆபீஸ் லென்சஸ் தான். பத்தி கேக்குறாவா? ஆபீஸ் லென்சஸ் தான். ஓகே ஆபீஸ் லென்ஸ்ன்ற ஒண்ணே வந்து பெருசா யாரும் வந்து சஜஸ்ட் பண்றது கிடையாது. மீன் சஜஸ்ட் பண்றது கிடையாதுன்னா லைக் they hesitate to உங்களுக்கு suggest. பெருசா நாலேஜ் இல்ல. they afraid to suggest. அதான் மேட்டர். சொன்னல நாலேஜ் இல்ல அத பத்தின. சோ வந்து they hesitate, they you know like suggest பண்ணா ஏதா ப்ராப்ளம் வந்துருமோ ஏன்னா they are paying அப்படின்ற மாதிரி சும்மாவே ரொம்ப வருது. சோ சும்மா மேபி நம்ம இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம் சுதர்ஷன். ஃபண்ட் நீங்க பண்றீங்களா? அது என்ன சொல்லிட்டு சிரிக்கிற? நீ சுதர்ஷன் நீ ஸ்பான்சர் பண்ணு நான் ஆன் பண்றேன். by the way I'm assuming my post as sales specialist from Calzais India Private. ஏன் சொன்ன கேக்க மாட்டேன். One more thing, I just want to know whether is there a study comparing the working distance of normal textbooks? ஏய் யாரா அது மைக்க தூக்கி வச்சு ஊதுறாங்க யாரோ. சரி ஓகே பை நான் போறேன். போறேன்னு டாடா. அவங்கதான். So there is no study as such actually. But different companies they say இது வந்து percentage field of vision better இருக்கும். அதுக்கு வந்து கம்பெனி ergonomics ங்கிறது ஓகே ஐ டு அக்செப்ட். அதான் but there is no proper study. அதுதான் அந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்டடி வந்து இது வரைக்கும் வரல.
wherever I have suggested, wherever I have given this kind of occupational lenses, people are very much happy. So அந்த மாதிரி கேட்டகரி வரும்போது definitely it is worth it. As a technology it is worth it, but ஆனா ஒரு proper study, because each lens cost you around somewhere around 6,000 rupees, 4,000 rupees minimum வச்சுனா கூட ஒரு 3-4,000 வந்துரும். சரியா? Take participants ஒரு 10 participants எடுக்கிற அப்படின்னா கூட you have to provide a progressive lens, you have to provide a office lens. அதுமே progressive lenses there are categories like from basic one to higher end. So which category you are going to fix, எந்த கேட்டகரியோட நீ கம்பேர் பண்ண போற, so it matters a lot. So அதனால நீ பண்ற அப்படின்னா ஃபண்டிங் ஒரு நல்ல ஹியூஜ் ஃபண்டிங் நீ ப்ரொவைட் பண்ற அப்படின்னா சிலர் எக்ஸ்க்ளூசிவ் லென்ஸே கொடுப்பா. நான் வேணா ப்ராஜெக்ட் பண்றேன், சுதர்ஷன் வந்து ஃபண்ட் பண்ணுவான். எனக்கு சம்பளமே நீ யாரு கொடுப்பாங்கன்னு தெரியல போறோம். ஹலோ சொல்லு கேளுங்க. நீ கேள. இப்போ கேகே சார் பண்ணார்ல ஆக்குபேஷனல் ஆப்டோமெட்ரில, அங்க போயிட்டு கேம்ப் நடத்தி அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணார்ல. அப்போ ஒரு சில எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் அங்கேயே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்களா, பண்ணாரா? அத பத்தி ஏதாவது தெரியல. நான் சொல்லி நாங்க போகும்போது இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு அப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ வெதர் ஆக்குபேஷனல் ஆப்டோமெட்ரிஸ்ட்ல இருந்த நம்ம கேம்ப் போன மிஸ்டர் ஆனந்த் பிரசாத் ஏதாவது வேற யாருன்னா போயிருந்தீங்கன்னா அவங்க யாராவது போறோம். பட் ஆனா வந்து ஐம் நாட் ஷுர் அங்க நடந்ததா இல்லையான்ட்டு. பட் டெஃபினட்டா பண்ணிருந்தாங்கன்னா இட் மைட் ஹவ் ஹெல்ப் देम பண்ணிருந்தாங்க அப்படின்னா. சுதர்ஷன் அதுக்கப்புறம் நீ இது பிளேனும் வச்சு ஒரு காமிச்சிருந்தல இன்டர்மீடியட் பவர் நம்ம கால்குலேட் பண்றது. மயோ -2 எக்ஸாம்பிள் வச்சுக்கோயேன், சேம் அதே இதுவே வச்சுக்கோ, டிஸ்டன்ஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் -2. அப்புறம் எப்படி நீ அந்த டிஸ்டன்ஸ் இல்லடா, மேக்ஸிமம் இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் 100 வச்சிருந்தல. ஆமா, நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்கறேன். -2 + 100 divided by try பண்ணோம் equal to divided by working distance 100 கிடையாது, working distance 100 னா 100, 50 னா 50, 200 னா 200. like maximum அவங்க intermediate distance எந்த டிஸ்டன்ஸ்ல வெச்சு பார்க்கறாங்களோ அந்த டிஸ்டன்ஸ் தான சொல்லுவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் so 0.98 வருது. அப்ப 1 கொடுப்போமா? +1 ல இருந்து அவங்க இல்ல இங்க பிராக்கெட் போட்டுக்கோ. நீ மொத்தமா போடு. எப்படியா 100 - 2 98 வருமாடா? ஏய் லூஸ், இங்க பாரு 100 divided by 100 ஹலோ, இந்த யூடியூப்ல போகுது, நீ என்ன லூஸ்ங்கற? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் சுதர்ஷன். சீங்க தெளிவா இங்க போட்டுருக்கு பாரு, இத பாரு. எனக்கு ஸ்லைட் எங்க ஸ்லைட் காமிக்கல. ஓகே. சோ நீ 100 divided by whatever distance என்ன. ஓகே, அந்த பிராக்கெட் வந்துட்டு 100 ஓட சேர்ந்து டிவைடட் பை ஆமா. ஓகே, காட் இட். ஓகே, சோ அது வர போகுது. 3 more minutes. -2 + 1 - 1. ஓகே, got it. சொல்றதையும் கொஞ்சம் கண்டுக்கோங்கடா. 3 நிமிஷம் தான்டா இருக்கு, ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கடா. 3 minutes சொல்லு. எதுமே கேக்கலடா நீ சொல்லி. 3 more minutes மட்டும் தான் கேக்குது. அதுதான் சொல்றேன். இன்னொரு 3 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதுக்குள்ள போங்கன்னு சொல்றோம். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் கேக்குறேன். ஓகே, இல்ல நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருன்னு டிசைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஹலோ பிரீத்தி. சுதர்ஷன், நீ என்ன இது கம்ப்ளீட் பண்ணிடு. இல்ல, நான் அடுத்த தடவையும் சுதர்ஷன்னா யாரும் வர மாட்டாங்க. இதே பேச நல்லா இருக்காது. ஓகே, அப்ப சித்தார்த் ஒரு போட்டுட்டு வேணா அதுக்கப்புறம் 2-3 போட்டுட்டு வேணா வரலாம். எதுக்கு சித்தார்த் நீயே எடுக்க கூடாது? நான் எடுக்கிறேன்டா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நானும் நீ என்னைக்குனாலும் ப்ரிப்பேர் ரெடியா தான்டா இருக்க போறோம். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் வர இன்வால்வ் பண்ணுறதுக்காக. லொக்கமாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோண்டா. who is volunteering? ஓகே. லாவண்யா, பிரீத்தி.
நான் வேணா பாயிண்ட்ஸ் பார்த்துட்டாரு ஆனா வேற யாராவது பிரசன்டர் இருக்கட்டும். பிரசன்ட் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. நீ ஸ்லைடு போட்டா you will be happy. ஸ்லைட் போடல அப்படினா கூட you have இந்த பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கு கிளக்கமால இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஏதாவது இமேजेस எடுத்து நீ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சுனா அது மாதிரி இதுக்கு மட்டும் இப்போ எக்ஸாம்பிள் எதுக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணணும்னா மத்த நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப டாபிக் டீவியேட் ஆகி போக கூடாதுங்கிறதுக்காக தான் நீ ஃபோக்கஸ்டா கொண்டு வரதுக்காக மட்டும் தான் மாடரேட்டர். சோ அந்த மாதிரி இதுக்கு தான் பெருசா வேற எதுக்கு இல்ல. புரியுதா? இந்த டாபிக்ஸ்லாம் ருக்ஷார் பண்றே நீ இப்போ ருக்ஷார் இல்ல நினைக்கிறேன். இல்ல நம்ம டிஸ்பென்சிங் இப்ப எடுத்துர்க்கீங்களா அது ஓரளவுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாமே. இப்பயே அதனால பாதி பேர் வரல. நாளைக்கு உங்க பேர் சொல்றேன். பார்த்தல லாவணியே போய் எப்படா போலாம்னு இருக்கா. அப்படிலாம் கிடையாதுடா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒண்ணு தான் பேசி இருக்கோம். வேற எதுவும் பிரீத்தி நீ என்ன எடுக்கற? இந்த மாதிரி ஒரு டாபிக் யோசிச்சிட்டு சொல்றேன். சரி டாபிக் இது குளோகோமா will decide பிரீத்தி as a moderator அவ்வளவுதான். இதுனால ப்ளீஸ் நான் பார்த்துட்டு சொல்றேன் ப்ளீஸ் பார்த்துட்டலாம் இல்ல பார்த்துட்டு எஸ்ன்னு தான் சொல்ல போறேன். கெஞ்சறேன்டா வேணா வீடியோ கால் போட்டு கெஞ்சறேன்டா தயவு செஞ்சுடா ப்ளீஸ் டா. லாஸ்ட்ல வந்து சரி நீங்க சரியா குளோகோமா வரைக்கும் போடுவோம்டா. மாடரேட்டர் யாருன்னு will reveal laterன்னு போடுறோம். மாடரேட்டர் that will be better. போடுவோம் யாருன்னு அவங்களே கண்டுபிடிச்சு 10 பேர் அவங்களே சொல்லுவானுங்க. அதுல இருந்து வேணா தூக்கும். ஓகே சரி சூப்பர். ஓகே அட்டெண்ட்லாம் பண்ணிருக்கேன்ல அதுக்காக பார்த்து விடுங்க. சரி ஓகே பை. அடுத்த வாரம் பாப்போம். ஓகே குளோகோமா ஓகேல. ஓகே ஓகே பை பை. ஓகே டாடா பை.